இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ இளங்கோதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? 90% அவன் தான் காரணம். அந்த 10% எதுக்கு பேலன்ஸ் விடுற? எதுக்காகனா எல்லாத்துக்கும் காரணம்னு நம்மளால கெஸ் தானே பண்ண முடியுது. இன்னும் அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலையே. எனக்கு தெரிஞ்ச மோனிகாவோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ அடுத்து என்ன பண்ண போறான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமா, சரியா நன்னனுக்கு பென்ட்ரைவ் மோனிகா கைக்கு போன விஷயம் இன்னும் தெரியாதுல்ல. அவர்கிட்ட தான் நாம இன்னும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அப்ப கண்டிப்பா மோனிகாவும் சொல்லிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பா அவரு நமக்கு கால் பண்ணி விசாரிச்சிருப்பாரு. போனை கொடுங்க. ம். சொல்லு ஐலி. அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஐலி? பென்ட்ரைவ் காணாம போச்சுல்ல, அது இப்போ மோனிகா கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ற? அவ கையில அது எப்படி போச்சு? ரித்திகா தான் ஹெல்ப் பண்ணாலா என்னன்னு தெரியல. ஆனா அன்னிக்கிட்ட இருந்த பென்ட்ரைவ மோனிகா தான் எடுத்து வச்சிருக்கா. பிளடி சாடிஸ்ட். அவ கைக்கு அது போக கூடாதுன்னு அதை கொண்டு போய் இந்திராணி கையில ஒப்படைச்சேன். அதை திருடுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? அவளால இப்ப எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மாமா ஜெயில இருக்கிறதுக்கு அவதான காரணம். இப்ப போய் அவளை என்ன பண்றன்னு பாரு. அண்ணே, ஒரு நிமிஷம். என்ன ஐலி? அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன பேசுற ஐலி? அவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா விடணுமா? நான் அதுக்கு சொல்லல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மோனிகா கையில பென்ட்ரைவ் போய் இத்தனை நாள் ஆகியும் அத அவ இன்னும் சஸ்பென்ஸாவே வச்சிருக்கானா? அவ அதை வச்சு வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா மாம்சு, எனக்கு தெரிஞ்சு மோனிகா அந்த பென்டிரைவை வச்சு யார்கிட்டயும் டீல் பேசிட்டு இருக்காளோன்னு தோணுது. அது உண்மைனா அப்படின்னா அவ யார்கிட்ட டீல் பேசுறான் தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சிவா, அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வச்சிடுறேன். சொல்லுங்க. ஐலி, நீங்க சொன்ன மாதிரி மோனிகா அந்த பென்ட்ரைவை வச்சு டீல் தான் பேசிருக்கா. அப்படியா? யார்கிட்ட டீல் பேசிருக்கா? அந்த மினிஸ்டர் பையன் இளங்க கிட்ட 1 கோடி டீல் பேசியிருக்கான். நான் இத சும்மா விட போறதில்ல. இப்பவே போய் அந்த இளங்கோவை என்ன பண்றன்னு பாரு. மாம்ஸ், ஒரு நிமிஷம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை எங்ககிட்ட விட்டுருங்க. அந்த இளங்கோவை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சிவா, நீங்க எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி மாம்ஸ்.